பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை யாவரையும் இந்த NECF சார்பாக நடக்க இருக்கிற இந்த உபவாச நாளில் 3ஆம் நாள் உபவாச நாளில் உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு நாள் நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகிற இந்த உபவாசத்தில் மிகுந்த பலனை கொண்டு வருவார் என்பதை நிச்சயத்தோடு உங்கள் மத்தியில் இந்த நாள் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இன்று நாள் நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா, என்னை குறித்து முதல்ல நான் அறிமுகப்படுத்துகிறேன். என் பெயர் பாஸ்டர் விஜயேந்திரன். குட் நியூஸ் டெலிவரன்ஸ் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையும் தியான காரியங்களையும் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறோம். நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் M. ராஜன் இருக்கிறாங்க. அவருக்கும் நம்ம நன்றி செலுத்துவோம். இம்மானுவேல் இவெஞ்சலிக்கல் கம்யூனிட்டி சர்ச் சார்பாக பாஸ்டரும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. இந்த 3ஆம் நாள் உபவாச நாளில் உங்களோடு கூட நாங்கள் இருவரும் இணைந்து அந்த உபவாச காரியத்தினுடைய காரியங்களை நிறைவுபடுத்த போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர் விஜயேந்திரன். பாஸ்டர், இன்னைக்கு 3ஆம் நாளுடைய உபவாச காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க. இந்த தொடர்ந்து 3 நாள் இந்த உபவாசத்துல எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க. ஆமா, பலவிதமான காரியங்களை சந்திச்சிருப்பாங்க. நான் நம்புறேன் பாஸ்டர், முதல் நாள் உபவாசத்திலே ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருப்பாரு. ஆமா, இந்த 3ஆம் நாள் என்பது ஒரு முக்கியமான நாள். பைபிள்ல 3ஆம் நாள் தான் இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3ஆம் நாள்ல பார்க்கும் பொழுது தலைப்பு ரொம்ப அருமையா இருக்கு. கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆமென். நம்முடைய தாழ்மைக்கு அறிகுறியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய பிறப்பும் ஒரு அற்புதமான பிறப்பு. இந்த பகுதியில் நான் வாசிக்கிறேன் பாஸ்டர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20 to 23 வரை வசனத்தை வாசிக்கிறேன். வாசித்து சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் பாஸ்டர். கண்டிப்பா நீங்க நல்ல ஊழியத்தில் அனுபவம் உள்ளவர். நிறைய காரியங்களை கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. அது ஜனங்களுக்கும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம். நாசரேத்தில் தேவ தூதன் காபிரியேல் மரியாளுக்கு அறிவித்ததினால் இயேசுவின் பிறப்பு ஆரம்பமானது. பரிசுத்த ஆவியினால் அவள் ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள் என்று தேவதூதன் கூறினான். ஏனெனில் அவர் தம் ஜனங்களை அவருடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். இவை எல்லாம் தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலம் ஆண்டவர் கூறிய வார்த்தை நிறைவேறும்படியாக நடந்தது. அதாவது, ஒரு கன்னி கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாள், அவரை இம்மானுவேல் என்று அழைப்பார்கள். அதற்கு பொருள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதாகும். இந்த 3ஆம் நாள் பகுதியில உங்க மத்தியில ஒரு 2 கேள்வி நான் கேட்கலான்னு இருக்கேன் பாஸ்டர். நிச்சயமாக. அதாவது, முதல் காரியம், கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஒரு சில காரியங்கள் நீங்க சொல்லுங்க பாஸ்டர். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மேன்மையான பிறப்பு. கிறிஸ்து பிறக்காவிட்டால் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களுக்கு பாவ விமோசனம், பாவ பரிகாரம் இருந்திருக்காது. ஆகவே சிங்காசனத்தை விட்டு இறங்கி தாழ்மையின் கோலம் அவர் தாழ்மையின் கோலம் பூண்டபடினால்தான் முழு உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டானது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை தாழ்த்தி வந்தார். ஆகவே அவருடைய பிறப்பு இல்லாவிட்டால் முழு உலகத்துக்கு விடுதலை இல்லை. கண்டிப்பா தாழ்மையின் கோலம் எடுத்து இறங்கி வந்தார். அதை யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் எப்படி ஒரு மனுஷனா பிறக்க முடியும், கடவுள் நினைச்சாங்க. ஆனா தேவனுடைய தன்மை என்பது வேறு. தேவனுடைய தன்மையே தாழ்மை தான். அதை குறித்த ஏசாயால தெளிவாக எழுதிவிட்டார். அதை அறியாமல் தான் அவர்கள் இயேசு செல்ல அறைந்தார் அன்றி அவருடைய தாழ்மையின் கோலத்தை அவர் எண்ணிக்கொள்ளவே இல்லை. ரொம்ப அருமையான கருத்து சொன்னீங்க பாஸ்டர். அப்ப இயேசுடைய பிறப்பு என்பது இந்த உலகத்துல இருக்கிற இருளில் ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாஸ்டர், 2வது காரியம், அவர் கேள்வி கேட்கலாமா பாஸ்டர்? நிச்சயமா. 2வது காரியத்தினுடைய காரியம் பார்க்கும்போது அந்த பாடத்தினுடைய ஃபாஸ்டிங் புத்தகத்துல பாருங்க, நாசரேத்தில் தேவதூதன், நாசரேத் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு தேசங்கள் இருக்கு, ஏன் பாஸ் ஆண்டவர் நாசரேத் ஊரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு? யூதர்கள் வழியாக இயேசு பிறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நாசரேத்திலே அந்த ஊரிலே பிறந்து முதலாவது யூத ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும், ரட்சகரை அறிய வேண்டும் என்பதற்காக அவர் தாழ்மையின் கோலம் அங்கு பூண்டார். நாசரேத்திலே அவர் பிறந்தார். நாசரேத் ஒரு கடினமான ஊரு, மிகுந்த பொல்லாதவர்கள் நிறைந்த ஊரு. ஆனால் பொல்லாதவர்களையும் இயேசு நேசிக்கிறார், எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார் என்பதுக்கு அடையாளமாக நாசரேத்தில் இயேசு வளர்ந்தார். அவர் பிறந்தார் பெத்லகேமிலே, நாசரேத்தில் இயேசு வளர்ந்தார். இந்த இடத்துல வளர்ந்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு வளர்ப்பு முக்கியம். அந்த வளர்ப்பில் எப்படி வளர்கிறார்கள் என்று முக்கியம். இயேசு அந்த நாசரேத்திலே தாழ்மையாக வளர்ந்தார் என்பதை எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும்.
அற்புதமான காரியங்களை சொன்னீங்க பாஸ்டர். அப்போ அது ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடம். அப்போ ஆண்டவர் அதிலே ஒரு வெளிப்பாடை காட்டுறாரு. பாவம் நிறைந்த ஜனங்களுக்கு நான் ஒரு மீட்பாக வந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் ஒரு வெளிச்சமான காரியத்தை அங்கே கொண்டு வரதை பார்க்குறோம். ரொம்ப அருமையான காரியங்கள் பாஸ்டர். 3வது காரியம், அங்கே ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னி கர்ப்பவதையாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று அழைப்பார்கள். அதற்கு பொருள் தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை குறித்ததான எல்லாரும் இது அனைத்துமே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுருச்சு. இம்மானுவேல் இங்கே புதிய ஏற்பாடு சொல்ல முடியல, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுருச்சு. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற இயேசு இதை செய்தார். கண்ணின் வயிற்றிலே பிறப்பது தேவனுடைய சித்தம். கண்ணின் வயிற்றில் பிறப்பது தேவனுடைய சித்தம். இல்லைன்னா அவருக்கு மாசற்றவராய் பிறக்க வேண்டும், பிறக்க வேண்டும். மாசில்லாதவராய் பிறந்தால், மாசுள்ளவராய் பிறந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாசற்றவராக பிறக்க வேண்டும் என்பதற்காக கண்ணின் வயிற்றிலே மனித உறவில்லாமல் தேவன் பரிசுத்தாவிலே உட்புவிக்கப்பட்டு அவர் பிறந்தார். அது மட்டுமல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிற மட்டும் விலகவில்லை என்பதை வெளிப்படுத்த முடியாத அந்த வார்த்தை நிறைவேறினது. ஆமென். அந்த வார்த்தை நிறைவேறினது. ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ்டர். கடைசி காரியம் அங்க போடப்பட்டிருக்கிறது. இயேசுடைய பிறப்பு யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக காணப்பட்டது. இதுல அந்த பாடத்திலே 3வது பகுதியில் போட்டிருக்கு, யூதர்கள் புரிந்து கொள்ள தவறியது என்னவெனில் தேவனுடைய குணத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தாழ்மையுடன் இருக்கிறார். கிறிஸ்து மிகுந்த தாழ்மையுடன் இருந்ததால் தெய்வீக சலுகை தன்னிசையாக விட்டு அவர் தாழ்மையாய் வர வேண்டும் என்பதை, எல்லாவற்றும் அவருக்கு அதிகாரம் இருந்த போதிலும் எல்லாவற்றை விட்டு விலகி தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலே ஜனங்கள் ரட்சிக்க முடியாக தாழ்மையின் கோலம் பூண்டார் என்பதை யூதர்கள் விளங்கி கொள்ளவில்லை. அவர்கள் எப்பொழுதும் தேவனை உயர்வாத்தான் பார்த்தார்கள். ஆனால் தேவனுடைய தன்மை தன்னை தாழ்த்தி வர வேண்டும், மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அவருடைய அந்த உண்மை, அவருடைய தன்மையை விளங்கிக் கொள்ளாமல் போய்விட்டார்கள் என்பதுதான் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு மனித குலத்துக்கு ஒரு பெரிய சேவை, பெரிய மீட்பு. அதனால்தான் தன்னை ரட்சிக்க தேவன் தன்னை தாழ்த்தி கொண்ட நிகழ்வாக இது கருதப்படுகிறது. ஆமென். இந்த 3ஆம் நாள் உபவாசம் நீங்க கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தின் நிமித்தமாக மிகுந்த ஆசீர்வாதமா இருக்க போகுது பாஸ்டர். கண்டிப்பாக ஜனங்க கண்டிப்பா ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்படவும், கர்த்தருக்குள்ள வளரவும், இந்த உபவாச நாளில இன்னும் தேவனை குறித்ததான வெளிப்பாடுக்குள்ள வரவும் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போறார் பாஸ்டர். ஓகே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த அருமையான இந்த 3ஆம் நாள் உபவாசத்துக்காக நன்றி. கர்த்தருடைய வல்லக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் பார்த்த கிறிஸ்துவின் பிறப்பு அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரை, கிறிஸ்து பிறந்தது நிமித்தமாக நாங்கள் எல்லாருமே மீட்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பிறப்பை இந்நாள் வரையும் நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாளில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தட்டி எழுப்பும்படி, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படி, இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே பெரிய காரியங்களை இவர்கள் பார்க்கும்படி, இதோ மோசே உம்மை கண்டார் ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சம் இந்த நாட்களிலே கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சில வசனங்களை நான் சொல்லி சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறேன். தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும். பிதாவே, இந்த ஆண்டின் தேவ பயத்தில் நடப்பது என்ற 40 நாள் உபவாசம், இந்த ஜெபத்தின் தொடர்ச்சியாக திருச்சபை கிறிஸ்துவின் தாழ்மை மட்டும் உதாரணமாக இருக்கட்டும். நாம் மற்றவர்கள் நம்மை விட முக்கியமானவர்களை மதிக்க உதவுங்கள். அது மட்டுமல்ல, நம்ம நாட்டின் தற்போதைய அரசு நிலைத்திருந்து அடுத்த 16வது தேர்தலுக்கு தங்களை பொறுப்புள்ளவர்களாக நிறைவேற்ற உதவுங்கள் என்று நாம் அதற்காக ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே 3ஆம் நாளிலே பேசப்பட்ட வார்த்தை நிமித்தமாக அநேகர் எல்லாம் பங்கு பெற்றிருப்பார்கள். சபை மக்கள்லாம் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த 3ஆம் நாளிலே கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு தாழ்மையின் பிறப்பு என்று அறிந்து நீங்க அந்த பிறப்பை கொண்டாட மட்டுமல்ல, அந்த பிறப்பு நிமித்தம் அநேகர் மீட்க அவர் தாழ்மையாய் பிறந்தார் என்பதை வலியுறுத்துங்கள். இந்த 3ஆம் நாளிலே தொடர்ச்சியாக இந்த காரியங்களை பகிர்ந்து நாளை தினத்திலும் தொடர்ச்சியாக செயல்படுங்கள். உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். God bless everyone. Bye. Thank you. God bless.